வசூல் எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கு? வசூல் வந்து ரொம்ப மோசமாகத்தான் இருக்குது. ரொம்ப உண்மையை சொல்ல போனால் முதல் நாள் கிட்டத்தட்ட 10,50,00,000 மாதிரி தமிழ்நாட்டில் வசூல் பண்ணியிருக்கு. எல்லாத்துக்கும் மேலே படம் ரிலீஸ் ஆன 2வது நாள் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 கோடி ரூபா தான் கலெக்ட் ஆச்சு. என்னன்னா 3வது நாள் திங்கட்கிழமை இந்த படம் தமிழ்நாடு அளவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. 1.25 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. துப்பாக்கி வாங்கிட்டு நேரம் அங்கே போய் உட்காந்துருக்க தலைவா அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாங்க. அதாவது சிவகார்த்திகேயனுடைய சுயநலம் அவருடைய அறிவை மழுங்க வைத்து விட்டது. இந்த வார்த்தையை நான் மறுபடியும் கூட ரிப்பீட் பண்ண தயாராக இருக்கேன். இப்போ இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, சிவகார்த்திகேயன் எதிர்காலத்தில் 100 படங்கள் நடித்தாலும் விஜய் ரசிகர்கள் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. பாஜக பொங்கல் விழாவில் பராசக்தி படக்குழு ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்டாக இருக்குது. மத்திய இணையமைச்சர் முருகன் வீட்டு பொங்கலில் சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட அந்த பராசக்தி படக்குழுவினர் இருக்கிறத பார்க்கும்போது பராசக்தி படம் வெளிவருவதற்கு பாஜக ஏதோ ஒரு வகையில் உதவி செய்திருக்கு. முருகனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இது எல்லாமே நடக்கிறதா ஒரு செய்தி இருக்குது. தனிப்பட்ட முறையில் என்னைய கேட்டால் நானும் அப்படி தான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கு நடந்த இந்த சந்திப்பை வச்சு பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, நீங்கள் அங்கே போய் பல்ல காட்டிட்டு இங்கே தியேட்டரில் வந்து நீங்கள் வீராவேசமாக தீ பரவட்டும் அப்படின்னா தியேட்டரில் எல்லாருமே சிரிச்சிருவாங்க. சிவகார்த்தி அவர்கள் பிரதமரை சந்தித்து பேசினது நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கலாம் சொன்னாங்க. அதே நேரம் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் திரை வாழ்க்கையிலும் ஒரு தீராத கரையை ஏற்படுத்திடுச்சு. இந்த கரையை நீங்கள் எதை கொண்டும் அழிக்க முடியாது. அதை வந்து சிவகார்த்திகேயன் யோசிக்காம செய்துட்டாரோ அப்படின்னு தான் தோணுது. என்ன கரை சார்? அப்படி என்ன விஷயம்? இல்லை, நீங்கள் பாஜகவோட நட்பில் இருப்பது அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய களங்கம் தான். அதில் சுதா கொங்காரா பேசிய விஷயங்கள், அதாவது ஒரு குண்டர்களை கூடவும் போராட வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறாங்க. அதாவது ரவுடிகள் கூடவும் போராட வேண்டியிருக்கு அப்படின்றாங்க. ரவுடிகள் குண்டர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்துறது ஒரு ஏற்புடையது இல்லை. பட் அப்படி அவங்க அடையாளப்படுத்த நினைத்தால் அது விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் பொருந்தாது, சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கும் பொருந்தும் தானே. என்னைய வந்து தரக்குறைவான வார்த்தைகளை சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் வந்து பேசுறதையெல்லாம் பார்க்க முடியுது. அப்போ அவர்களும் ரவுடிகள் தான், அவர்களும் குண்டர்கள் தான். உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் வலைப்பேஜ் பிஸ்மி இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். பாஜக பொங்கல் விழாவில் பராசக்தி படக்குழு ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்டாக இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது என்ன தோணுச்சு உங்களுக்கு? இல்லை, அதுக்கு முன்னால் ஒரு சம்பவத்தை நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா பொங்கலுக்கு வர வேண்டிய, அதாவது 9ஆம் தேதி மற்றும் 10ஆம் தேதி வெளியாக வேண்டிய பராசக்தி படத்துக்கும் ஜனநாயகன் படத்துக்குமே ஒரு தணிக்கையில் வந்து ஒரு பெரிய நெருக்கடி கொடுக்கப்பட்டது. ஜனநாயகனுக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடி வந்து இன்னும் தொடருது. உச்சநீதிமன்றம் வரைக்கும் அந்த கேஸ் போயிடுச்சு. தயாரிப்பு தரப்பு சார்பாகவே அதை வந்து அவங்க அப்பீலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சென்சார் போர்டு பின்னாலே போய் வந்து எங்களையும் நீங்கள் வந்து ஒரு தரப்பு மனுவாக இது பண்ணணும்னு கேவிட்டாக கேட்டிருக்காங்க. ஆனால் பராசக்தி படத்துக்கு பார்த்திங்கன்னா ஆர்சி வரைக்கும் அந்த படம் போனாலும், ரிவைசிங் வரைக்கும் போனாலும் ஒரு கட்டத்தில் வந்து அதுக்கு வந்து சான்றிதழ் கொடுக்கப்பட்டது. அப்போ நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, ஜீவிதா, நடிகை ஜீவிதா, அவங்க வந்து ரிவைசிங் கமிட்டியில் இருக்காங்க. அவங்க வந்து இங்கே தமிழ் படங்கள் இந்த இதுதாண்டா போலீஸ்லாம் ரிலீஸ் பண்ண காலகட்டத்தில் சென்னை டி நகரில் நார்த் போக் ரோட்டில் அவங்களுடைய ஆஃபீஸ் இருக்கும். அதில் வேலை பார்த்தவர் தான் செண்பகமூர்த்தி. ஓகே. இப்போ நான் எல்லோரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, செண்பகமூர்த்தி வந்து ஜீவிதாவுக்கு பழக்கங்கிறதுனால அந்த சோர்ஸில் தான் ட்ரை பண்ணி இந்த ரிவைசிங்கில் வந்து ஓகே பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாமும் அதை நம்பினோம். ஆனால் இன்றைக்கி மத்திய இணையமைச்சர் முருகன் வீட்டு பொங்கலில் சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட அந்த பராசக்தி படக்குழுவினர் இருக்கிறத பார்க்கும்போது அந்த கதை உண்மையாக இருக்காதோ அப்படின்னு நமக்கு தோணுது. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நேரடியாக சொல்லணும் அப்படின்னா பராசக்தி படம் வெளிவருவதற்கு பாஜக ஏதோ ஒரு வகையில் உதவி செய்திருக்கு. பாஜகங்கிறது மோடி, அமித்ஷாலாம் நம்ம அர்த்தப்படுத்திக்க வேண்டியதில்லை. தகவல் ஒலிபரப்புத்துறையுடைய இணையமைச்சராக முருகன் இருக்கார். முருகனுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இது எல்லாமே நடக்கிறதா ஒரு செய்தி இருக்குது. தனிப்பட்ட முறையில் என்னைய கேட்டால் நானும் அப்படி தான் நம்புகிறேன். ஏன்னா தணிக்கை வாரியம் தன்னிச்சையாக ஜனநாயகன் படத்துக்கு எதிராக இப்படியெல்லாம் கட்டையை போடலை. அதுக்கு பின்னால் நிச்சயமாக அமைச்சர் முருகன் இருப்பார் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதே நேரம் பராசக்தியை கட்டையை போட்டதுலேயும் அவருடைய பங்கு இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அவரோடு இவர்கள் சமரசமாகி அதுக்கப்புறம் பராசக்திக்கான அந்த முட்டுக்கட்டை நீக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு தான் இன்றைக்கு நடந்த இந்த சந்திப்பை வச்சு பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. என்னென்னா, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஹிந்திக்கு எதிராக ஒரு படம் எடுத்திருக்கீங்க, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக.
இன்னொரு பக்கம் பாஜகவோட நீங்கள் வந்து ஒரு நல்லுறவு அப்படிங்கிறதே ஒரு சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. இன்னொன்று அவங்க ஒருவேளை நன்றி கடனாக கூட போயிருக்கலாம். இப்போ முருகனுக்கு வந்து இவங்க என்னென்ன பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இவங்களுக்கு ஒரு படத்தையே ரிலீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம வீட்டு விழாவுக்கு வந்து இவங்க நம்மளை ஹானர் பண்ணலாம், என்ன பிரதமர்லாம் வரப்போகிறாரு, அங்கே நமக்கும் கொஞ்சம் கௌரவமாக இருக்குமேன்னு கூட இவர் கூப்பிட்டுருக்கலாம். இவர்களும் கூட அப்படி ஒரு நன்றி கடை நான் நினச்சி தான் போயிருப்பாங்க. ஆனால் அது என்ன ஆகும் அப்படின்னா, பராசக்தி படத்தினுடைய வசூலை இனிவரும் நாட்களில் வந்து பெருசாக பாதிக்கும். நீங்கள் அங்கே போய் பல்ல காட்டிட்டு இங்கே தியேட்டரில் வந்து நீங்கள் வீராவேசமாக தீ பரவட்டும் அப்படின்னா தியேட்டரில் எல்லாருமே சிரிச்சிருவாங்க. ஸோ அந்த ஆபத்தை உணராமல் இவர்கள் அங்கே போனது வந்து சரியில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. தவறு அப்படின்னே நான் நினைக்கிறேன். சிவகார்த்தி அவர்கள் பிரதமரை சந்தித்து பேசினது, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கலாம் சொன்னாங்க. இந்த சந்திப்பெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதான் இது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஏற்புடையதாக எனக்கு தோணலை. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சிவகார்த்திகேயன் போன்ற செலிபிரிட்டிகளுக்கு இந்த மாதிரி நான் விரும்பாத இடத்திலிருந்தும் அழைப்பு வரும். அதை வந்து நீங்கள் தவிர்க்க முடியாது. அந்த யதார்த்தத்தை நாம் புரிஞ்சுக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு ஒரு உதாரணம் கூட நான் சொல்லுவேன். ஜெயலலிதா வந்து ஃபஸ்ட்டு ஆட்சிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மக்கள் விரோத ஆட்சியை தான் இங்கே நடத்தினாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஆடு மாடெல்லாம் குலதெய்வங்கள் கோயில்களுக்கு வெட்டக்கூடாதுங்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாஜகவோடு வந்து ஒரு நல்லுறவு வச்சது, அவருடைய வளர்ப்பு மகனுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் திருமணம் செய்து வைத்தது, இது போன்ற வேலைகள்லாம் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் அவரை கன்னி மேரியா, மேரி மாதாவா, இப்படியெல்லாம் வந்து சித்தரித்து இந்த அதிமுகவினர் பேனர் வச்சதுன்ட்டு மக்களுடைய வெறுப்பு வந்து ஜெயலலிதா மேலே ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் அவருடைய வளர்ப்பு மகன் திருமணத்திற்கு இசையமைப்பதற்கு ஏஆர் ரஹ்மானை அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. நீங்கள் உண்மையில் யோசிச்சு பாருங்கள், ஏஆர் ரஹ்மானுக்கு கண்டிப்பாக அந்த திருமணத்தில் போய் இசையமைக்கணும், இசை நிகழ்ச்சி நடத்தணும்னு விருப்பமே இருந்திருக்காது என்ன. ஆனாலும் அவர் அந்த நிகழ்ச்சியில் போய் அந்த இசை நிகழ்ச்சி நடத்தினார். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விருப்பம் இல்லை என்றாலும் ஒரு மேலிடத்திலிருந்து இப்படி ஒரு அழைப்பு வரும்போது உங்களால் தவிர்க்க முடியாது. அதை நீங்கள் மறுத்தீங்க அப்படின்னா இவர்கள் அந்த செலிபிரிட்டி மேலே கோபப்பட்டு பல்வேறு இடைஞ்சல்கள் இடையூறுகளை எல்லாம் கொடுப்பாங்க. அதன் காரணமாக கூட இவங்க போயிருப்பாங்க. பட் அதே நேரம் சிவகார்த்திகேயன் இன்னைக்கு மோடியை சந்தித்தது, அந்த முருகன் வீட்டு பொங்கல் விழாவுக்கு போனதன் பின்னணியில் கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதை நம்ம அட்மிட் பண்ணி தான் ஆகணும். சிவகார்த்திகேயன் மாதிரி ஒருத்தரை வந்து முருகன் கூப்பிட்றாரு, அங்கே மோடி வருவார், அவரை நீங்கள் சந்திக்கணும்னு கூப்பிடும்போது இல்லை நாங்கள்லாம் இது டிராவிடியன் ஸ்டாக், நாங்கள் வரமாட்டோம் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ இப்போ அதெல்லாம் சமரசம் பண்ணிட்டு தான் இவர் போயிருப்பார். அதே நேரம் இந்த சந்திப்பு அப்படிங்கிறது இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் திரை வாழ்க்கையிலும் ஒரு தீராத கரையை ஏற்படுத்திருச்சு. இந்த கரையை நீங்கள் எதை கொண்டும் அழிக்க முடியாது. அதை வந்து சிவகார்த்திகேயன் யோசிக்காமல் செய்துட்டாரோ அப்படின்னு தான் தோணுது. இல்லை என்ன கரை சார், அப்படி என்ன விஷயம்? இல்லை, நீங்கள் பாஜகவோட நட்பில் இருப்பது அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய களங்கம் தானே, அதில் எந்த மாற்றமே இல்லை. என்னென்னா இப்போ நம்ம வந்து பாஜக மீது தனிப்பட்ட எந்த வன்மமும் இல்லை. ஒரு மதத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்துகிறாங்க, இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறாங்க, முக்கியமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக இயங்குகிற ஒரு கட்சி இது. அதையே அவங்க ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்க. நீங்கள் அப்படிப்பட்ட கட்சியோடு வந்து இணக்கமாக நெருக்கமாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு வகையில் வந்து தமிழ் மக்களுக்கே துரோகம் என்கிற ஒரு விஷயம் தானே. அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக எதிர்காலத்தில் ஒரு இடைஞ்சலை ஏற்படுத்தும். ஓகே, ஆனால் விஜய் அவர்களும் ஒரு கட்டத்தில் மோடி அவர்களை சந்திச்சார். ஆனால் அந்த சந்திச்ச காலம் வேற. பட் இந்த சமயத்தில் பர்டிகுலராக சந்திச்சதான் பிரச்சனையாக இருக்கா? நிச்சயமாக மோடியை யார் சந்தித்தாலும் பிரச்சனை தான். இப்போ விஜய் வந்து அன்றைய காலகட்டத்தில் சந்தித்ததும் அவருடைய வாழ்க்கையிலும் திரை வாழ்க்கையிலும் கரும்புள்ளி தான். அதெல்லாம் அழிக்கவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த சம்பவங்களெல்லாம் கேரி ஆகி தான் இன்றைக்கி விஜய் வந்து பாஜகவுடைய பி டீமு, பாஜகவுக்கும் இவருக்கும் ஒரு கள்ள உறவு இருக்குல்ல விமர்சிக்கிறதுக்கு அர்த்தம் என்ன? அன்னைக்கு போய் இவர் சந்திச்சாரியா, நாளைக்கும் அவர் சந்திப்பார், இன்றைக்கும் சந்திப்பார் அப்படின்னு ஒரு யூகத்துக்கு வலு சேர்ப்பதற்கு அந்த சம்பவம் தானே காரணமாக இருக்குது. அப்போ அது விஜய் செய்தாலும் தவறு தான், சிவகார்த்திகேயன் செய்தாலும் தவறு தான். அதெல்லாம் அன்றைக்கு மோடியுடைய உண்மை முகம் பெரிய அளவில் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் ஆகலை. ஆனால் இன்றைக்கி வந்து மோடி வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு அம்பலப்பட்டு நிற்கிறாரு. அப்படி இருக்கும்போது இன்றைய தேதியில் இந்த மாதிரி செய்தது அப்படிங்கிறது ஒரு ஏற்புடைய விஷயமா தோணலை. ஓகே, ஆனால் திமுகவுக்கு தெரியாதா? இப்போ இவங்க போனது வந்தது வந்து இன்பன் உதயநிதி வழங்க ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி யாருக்குமே தெரியாதா? அது தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு மக்களை ஏமாற்றுகிற விஷயம். கண்டிப்பாக அவர்களுக்கும் தெரியும்.
சொல்லப்போனால் அவர்களுக்கே அழைப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ திமுக ஒரு பக்கம் வந்து பாஜகவுடைய அந்த மதவாதத்துக்கு எதிராக போராடி கொண்டிருந்தாலும், நீங்கள் அரசியல் அப்படின்னு வந்துட்டால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அவர்களுடைய நிறம் மாறும். கடந்த காலங்களில் மாறி இருக்கு. கருணாநிதி தலைமையில் திமுக இயங்கிய போது அவங்க பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து அந்த அமைச்சரவையிலே பங்கு பெற்றாங்க. அது இல்லாமல் ஆர்எஸ்எஸ் பார்த்திங்கன்னா ஒரு தூய்மையான சமூக சேவை இயக்கம் அப்படின்லாம் கருணாநிதி வந்து அவர்களுக்கு நற்சான்றிதழ் கொடுத்தது எல்லாமே நடந்தது. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியிலிருந்து மெல்ல நகர்ந்து தாவேகாவை நோக்கி போயிட்டுருக்கு. இது 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக. அடுத்து வந்து மக்களவை தேர்தல் வரும்போது இங்கே என்னன்னா காங்கிரஸ் ஆர் பாஜக 2 பேரில் யார் வந்து ஒன்றியத்தை ஆள்வதுங்கிறது தான் அந்த தேர்தல் இஷ்யூவாக இருக்க போகுது. இப்போ ஒருவேளை இந்த தேர்தலில் தாவேகா பக்கம் காங்கிரஸ் போயிடுச்சு அப்படின்னா, அப்போ அடுத்து நடக்க போகிற மக்களவை தேர்தலில் திமுக பாஜக கூட்டணிக்கு செல்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னென்னா திமுகவை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தூய்மையான இயக்கம், இவங்களுக்கு வந்து இது ஒரு பேரதிர்ச்சியாக இருந்திருக்கும் அல்லது இவர்களுக்கு தெரியாமல் இப்படி நடந்திருக்கும் அப்படிலாம் நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. என்ன சார், திமுக தான் பராசக்தி படம் வந்து எல்லாரும் பார்க்கணும் வைக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் 2 நாள் அமைதியாக இருந்தாங்க. ராகுல் காந்தி ட்வீட் போட்டதுக்கு அப்புறம் காங்கிரஸ்ல வந்து பயங்கர கொந்தளிப்பாக இருக்குது. இப்போ எல்லாருமே பராசக்தி ஒரு தீய சக்தி, இந்த படத்தை பார்க்காதீங்க அப்படிங்கிறாங்க. அதாவது ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் பராசக்தி படத்தை பார்த்தால் அதில் வந்து ஆன்டி காங்கிரஸ் படம் தான் அது. அதாவது அதை அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ஹிந்தி திணிப்புக்கு எதிரான படம். அன்றைக்கு ஹிந்தியை திணித்தது காங்கிரஸ். அப்போ ஒரு படம் பார்க்குற பார்வையாளனுக்கு என்னவா பதியும்? இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ஹீரோ, ஜெயம் ரவி வில்லன் அப்படின்னு வந்து ஒரு கருத்து நம்ம மண்டையில் பதியும் போதே, இல்லை ஹிந்தியை திணித்தவர்களும் தமிழ்நாட்டுக்கு வந்து துரோகம் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள்ங்கிற ஒரு கருத்தும் போய் சேரத்தானே செய்யும். அப்போ அதை செய்தது காங்கிரஸ் தானே. புரியுதா இல்லையா? என்னுடைய பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் காங்கிரஸ் கூட்டணிக்குள் இருந்து கொண்டு உங்கள் குடும்ப நிறுவனம் சார்பாக இப்படி ஒரு படத்தை தயாரித்து இப்படி ஒரு படத்தை உங்கள் குடும்ப நிறுவனம் சார்பாக வெளியிட்டது இருக்குல்ல, அது வந்து ஒரு தற்செயலான விஷயமா எனக்கு தோணலை. ஒருவேளை வர்ற தேர்தலில் தாவேகாவை நோக்கி காங்கிரஸ் போயிடுங்கிறத முன்கூட்டியே மோப்பம் பிடிச்சி காங்கிரஸை காலி பண்ணணுங்கிறதுனால கூட இந்த ப்ராஜெக்டை பண்ணியிருப்பாங்களோலாம் நினைக்க தோணுது. இல்லை, இப்போ இதை விட காங்கிரஸ் அசிங்கப்படுத்தவே முடியாது. நிச்சயமா. ஏன்னா இப்போ காங்கிரஸ் வந்து இந்த நிமிடம் வரை திமுக கூட்டணியில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட கட்சியை பிளேம் பண்ணுற மாதிரி ஒரு படத்தை நீங்களே ரிலீஸ் பண்ணும்போது அப்போ எப்படி அந்த விமர்சனத்தை நீங்கள் எதிர்கொள்வீங்க? செல்வ பெருந்தகை அமைதியாக இருக்காரு. செல்வ பெருந்தகை அமைதியாக இருப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. எப்பயுமே நீங்கள் தேசிய கட்சிகளுடைய மாநில தலைவர்கள் அந்த மாநில அரசை வந்து அனுசரித்து தான் அவங்க வந்து வண்டியை ஓட்ட முடியும். என்ன காரணம்? இப்போ காங்கிரஸே எடுத்துக்கோமே, காங்கிரஸுக்கு பெரிய மக்கள் செல்வாக்கெல்லாம் இங்கே கிடையாது. காங்கிரஸுங்கிற ஒரு பிராண்டு மட்டும்தான் இருக்குது. அந்த கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக இருந்து நீங்கள் என்னத்தை வருமானத்தை ஈட்டிட முடியும்? அப்போ ஆளுங்கட்சிக்கு இணக்கமாக இருந்தால் தான் ஒரு கான்ட்ராக்டோ அல்லது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து ஒரு அனுகூலம் கிடைத்து அதன் மூலமாக நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் செல்வ பெருந்தகை குறித்து நிறைய செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம். முக்கியமாக இந்த கழிவு நீர் அகற்றுறதுல ஒரு வாகனம், அவர் வந்து பல 100 வாகனங்கள் வாங்கி அதன் மூலமாக கான்ட்ராக்ட் எடுத்து சம்பாதிக்கிறார் அப்படின்னா அவர் மீது நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் உண்டு. ஸோ இதையெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, இப்போ திமுகவுக்கு எதிராக காங்கிரஸுடைய தலைவராக தன் கடமையை செய்கிறாருன்னு வச்சுங்க. திமுகவுக்கு எதிராக ஏதாவது அறைகூவல் விடுத்தால் இந்த வருமானங்கள் எல்லாமே அவருக்கு தடைப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இன்றைய நிமிஷத்தில் திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்குது. அதனால அவர் அமைதி காக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ விஜய் அவர்கள் தொடர்ந்து வந்து திமுகவும் பாஜகவும் கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்போ தொடர்ந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் பார்க்கலாம். டாஸ்மார்க் ஊழல்னு ஒரு பிரச்சனை பெருசாக போச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில. இடி ரைடு முதல்வர் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துருச்சுன்னாங்க. அதுக்கப்புறமும் அது காணாமல் போச்சு. இப்போ இந்த பராசக்தி படம், இந்த படத்தை பற்றின சென்சார் கட்டு 25 கட்டு 35 கட்டுனாங்க. நீங்கள் படம் ரிலீஸ் ஆகி படமும் ஓடிட்டு இருக்கு, குழு போய் அங்கே போய் உட்காந்துருக்கு. இதையெல்லாம் பார்த்தா விஜய் சொல்றது கிட்டத்தட்ட உண்மைதானான்ற மாதிரி. அதுதான், அதை வந்து மக்கள் தான் அந்த முடிவுக்கு வரணும். ஏன்னா இப்போ விஜய் சொல்வது போல் நாம் வந்து திமுகவை அப்படி பிராண்ட் பண்ண முடியாது. நாம் வந்து ஒரு பத்திரிகையாளர். நம்ம வேலை என்ன அப்படின்னா, நாட்டில் நடக்கிற விஷயங்களை பொதுவெளி மூலமாக மக்கள்கிட்ட போய் நம்ம எடுத்து வைப்பது தான் நம்மளுடைய வேலை. நம்ம எடுத்து வைக்கிற கருத்துக்களை வாதங்களை வச்சு அவங்க அலசி ஆராய்ஞ்சு அடடா இதுதான் இப்படி நடந்திருக்கும், இவர் சரி இவர் தப்புங்கிற முடிவுக்கு மக்கள் வருவாங்க. ஆனால் கட்சி தலைவர்களுடைய வேலை அது கிடையாது. எதிராளியை வந்து குற்றம் சுமத்துவது அவர்களுடைய வேலை. அதில் உண்மை இருப்பதாக மக்கள் நினச்சாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறத அப்படி நம்பிடுவாங்க. அதே நேரம் நீங்கள் ஒரு அவதூறான ஒரு கருத்தை சொல்கிறீங்க அப்படின்னா மக்கள் நிராகரிச்சிருவாங்க. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவை
ஒரு தீய சக்திங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஒன்றிய பாஜகவோட அவங்க ஒரு கள்ள கூட்டணி வச்சுருக்காங்கன்னு அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். இது நாள் வரைக்கும் மக்கள் அதை நம்பாமல் கூட இருந்திருக்கலாம். என்னடா இது சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு, திமுக தானப்பா பாஜகவுக்கு எதிராக பயங்கரமாக கத்தி வீசிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள போய் இவர் இப்படி சொல்கிறாரு அப்படிலாம் நினச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நடக்கிற சம்பவங்களை அதே மக்கள் பார்க்கும்போது அடடா அன்னைக்கு விஜய் சொன்னது கரெக்டு தான் போல இருக்குது, அது உண்மைதான் போல இருக்குங்கிற ஒரு முடிவுக்கு அவர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இது மக்கள் தான் முடிவு செய்யணும். விஜய் சொன்ன அந்த குற்றச்சாட்டையும் இன்றைக்கு நடக்கிற சம்பவங்களையும் மக்கள் பொருத்தி பார்த்தா அது வருகிற தேர்தலில் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும். ஓகே, இப்போ வந்துட்டு ஒரு பக்கம் வந்து இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. நேற்று சக்ஸஸ் மீட் நடந்துச்சு. பொங்கலுக்கு வெளியான படம், பொங்கலுக்கு முன்னாடியே சக்ஸஸ் மீட் வச்ச ஒரே படம் பராசக்தி அப்படின்னு மீமெல்லாம் பார்த்தோம். அதில் சுதா கொங்காரா பேசிய விஷயங்கள், அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் கொடுத்த விஷயங்கள், அதாவது ஒரு குண்டர்களை கூடவும் போராட வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறாங்க, அதாவது ரவுடிகள் கூடவும் போராட வேண்டியிருக்கு அப்படின்றாங்க. அது குறிப்பாக தளபதி ரசிகர்களை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசலாமா ஒரு இயக்குனர்? இல்லை, சுதா கொங்காரா அப்படி பேசியிருக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதே நேரம் அவர் பேசியதில் ஓரளவுக்கு உண்மையும் இருக்குது. இந்த பராசக்தி படம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்த்த வெற்றியை பெறலை, எதிர்பார்த்த வணிக வெற்றியை பெறாததற்கு 50% அந்த படத்தில் உள்ள கண்டென்ட்டு மக்களுக்கு பிடிக்கலைங்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும் அதை வந்து பெரிய அளவில் மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை, தியேட்டர் காலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதை பெரிய அளவில் பிரபகண்டா பண்ணது விஜய் ரசிகர்கள் தான். அதில் மாற்றமே இல்லை. எல்லா காலத்திலும் சொல்லுவேன்னா எல்லா ரசிகர்களையுமே சொல்லுவேன் முட்டாள் ரசிகன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகருடைய ரசிகர் குறித்த அபிப்பிராயம் இல்லை. சினிமா நடிகர்களை கடவுளாக நினைக்கிற எல்லாரையும் குறிப்பிட்டு தான் சொல்கிறேன். அந்த ரசிகர்களிடம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெறித்தனம் இருக்குது. தன்னுடைய அபிமான நடிகனை ஆராதிப்பது, அந்த அபிமான நடிகனுடைய போட்டியாளனை வந்து ஒரு துதிப்பது, அவனை வந்து காலி பண்ணுறது, அந்த போக்கு வந்து எல்லாரையும் நடிகருடைய ரசிகர்கள்ட்ட இருக்குது, விஜய் ரசிகர்களிடம் இருக்குது. அதில் மாற்றமே இல்லை. இந்த படத்தினுடைய தோல்வியாக நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தோல்விக்கு 50% காரணக்கர்த்தாக்களாக விஜய் ரசிகர்கள் தான் இருக்காங்க. அதில் மாற்றமே இல்லை. அதுக்காக இவங்க வந்து அவர்களை ரவுடிகள் குண்டர்கள் அப்படின்னு அடையாளப்படுத்துறது ஒரு ஏற்புடையது இல்லை. பட் அப்படி அவங்க அடையாளப்படுத்த நினைத்தால் அது விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் பொருந்தாது, சிவகார்த்திகேயன் ரசிகர்களுக்கும் பொருந்தும் தானே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான்லாம் வந்து சிவகார்த்திகேயனுடைய உண்மை முகத்தை வந்து உங்களை போன்ற ஊடகங்களிடம் பேசும்போது என்னையை வந்து தரக்குறைவான வார்த்தைகளை சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் வந்து பேசுகிறதையெல்லாம் பார்க்க முடியுது. அப்போ அவர்களும் ரவுடிகள் தானே, அவர்களும் குண்டர்கள் தானே. அதனால் இந்த அடைமொழிங்கிறது ஒட்டுமொத்தமாக எல்லா ரசிகர்களுக்கும் கொடுக்கலாம், அல்லது யாருக்குமே கொடுக்க தேவையில்லை, அப்படி தான் எடுத்துக்கணும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க என்னதான் அவதூறு பிரச்சாரம் செய்தாலும் அதையெல்லாம் முறியடிக்கிற அளவுக்கு இந்த படத்தினுடைய கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் இதையெல்லாம் ஊதி தள்ளி இருக்கும். நான் அடிக்கடி சொல்கிற உதாரணத்தை இங்கேயும் சொல்கிறேன். சூரிய வெளிச்சத்தை ஒரு கைக்குட்டையால் மறைக்க முடியாது. ஆனால் இங்கே என்னென்னா கண்டென்ட் வந்து கொஞ்சம் பலவீனமாக இருந்தது. எப்படின்னா அந்த படத்தில் உள்ள இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த பேக்ட்ராப்பு இன்றைய இளைஞர்களுக்கு அந்நியமாக தெரியுது. அவங்களால அதில் ஒட்டவே முடியல. ரைட்டா? இப்போ நம்மை போன்ற அந்த இந்திய எதிர்ப்பு வரலாறு தெரிந்தவர்கள் இன்னும் நிறையா எதிர்பார்த்தோம். இது ஒரு வரலாற்று ஆவணமாக இருக்குன்னு பார்த்தா அங்கே இவரே ஹிந்தி கற்றுக்கிட்டு லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. அது வந்து நமக்கு பிடிக்காமல் போகுது. ஸோ இந்த மாதிரியான பலவீனமான திரைக்கதையால் அந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைக்கல. ஓகே, ஆனால் இந்த மாதிரி தொடர்ந்து பராசக்தி பேச பேச ஒரு பக்கம் வந்து தியேட்டர் ரொம்ப காலியாகிறதையும் பார்க்குறோம். வசூல் எந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கு? வசூல் வந்து ரொம்ப மோசமாகத்தான் இருக்குது. ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் இந்த படம் வெளியான முதல் நாள் 10ஆம் தேதி கிட்டத்தட்ட 10,50,00,000 மாதிரி தமிழ்நாட்டில் வசூல் பண்ணியிருக்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு 27 கோடின்னு போட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,5 கோடி. அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை. வழக்கமாக பார்த்திங்கன்னா சனிக்கிழமையை விட ஞாயிற்றுக்கிழமை தான் வசூல் அதிகமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே படம் ரிலீஸ் ஆன 2வது நாள். அப்போ நியாயமாகவே பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி 13 கோடியாவது வந்திருக்கணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 9 கோடி ரூபா தான் கலெக்ட் ஆச்சு. ரைட்டா? இப்போ கூட ஏதாவது ஒரு சமாதானப்படுத்திக்கலாம் நம்ம. இல்லைப்பா ஞாயிற்றுக்கிழமை பல பேர் சொந்த வேலையாக இருந்திருப்பாங்க, அல்லது பொங்கலுக்காக ஊருக்கு போயிருப்பாங்க, அதனால பார்க்கலைன்னா நம்ம சொல்லியிருக்கலாம். அடுத்த தகவல் தான் அதிர்ச்சி. என்னென்னா 3வது நாள் திங்கட்கிழமை இந்த படம் தமிழ்நாடு அளவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.25 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு.
1.25 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்படின்னா எந்த அளவுக்கு அதனுடைய வசூல் வந்து பாதிக்கப்பட்டதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா, ஜனநாயகன் படம் வரலன்னொன்னே இவங்க நிறைய ஸ்க்ரீனில் அந்த படத்தை போட்டாங்க. அதுதான் மெயின் இதுவே இந்த படத்துக்கு பெரிய மைனஸே அதுதான். ஏன்னா ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஓகே, இந்த நடிகர்னா மேக்ஸிமம் இவ்வளவு ஸ்க்ரீனு, இந்த நடிகர்னா இவ்வளவு ஸ்க்ரீனு. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்கிறது தான், அது வளர்ச்சி இல்லை, வீக்கம். அவர் வந்து ஒரு திடீர் தளபதியாக பார்த்தீங்கன்னா ஒரு தோற்றத்தை தான் உருவாக்குறாங்க. உண்மையில் வந்து அவருக்கு அவ்வளோ பெரிய செல்வாக்கெலாம் கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜனநாயகன் வரலைங்கமே இந்த படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 550 தியேட்டர்கிட்ட இவங்க போட்டாங்க. அது வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னா, இப்போ நம்பர் ஆஃப் தியேட்டர் கம்மியாக இருக்கும்போது 2 நாள் 3வது நாள் 4வது நாள்லாம் தியேட்டர் பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாகவே இருக்கும், அல்லது ஒரு 80-75% ஆக்குபன்சி இருக்கும். நிறைய தியேட்டர் போடும்போது என்ன ஆகுன்னா, 2வது நாள் 3வது நாளே 40%, 30%, 25% அப்படியே குறைஞ்சிரும். இங்கே என்ன நடந்து போச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த மாதிரி ஆக்குபன்சி குறையுது, இன்னொரு பக்கம் ஏற்கனவே இந்த படத்தின் மீது சிவகார்த்திகேயன் மீது கடுப்பில் இருக்கிற விஜய் ரசிகர்கள் அந்த ரிசர்வேஷன் சார்ட் எடுத்து போட்டு ஃபுல்லாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாவில். அப்போ அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? இப்போ உதாரணத்துக்கு நம்ம சென்னையில் இருக்கோம், இது மாதிரி சத்யன் தியேட்டரில் பராசக்திக்கு கூட்டமே இல்லை, இந்த 2 ரோ தான் ஃபுல்லாக இருக்குது, மொத்த தியேட்டரும் காலியாக இருக்குது அப்படின்னு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை போடுவாங்க. நம்பிக்கை இல்லாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த சத்யன் தியேட்டர் இதிலே போய் பார்ப்பாங்க, உண்மையா இல்லை இவன் பொய்யா ஏதாவது ஃபோட்டோஷாப் பண்ணுறான்ட்டு. நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது அதே மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ அவன் என்ன முடிவு பண்ணுவான்? அப்போ அவன் சொல்கிறது கரெக்டு தான், படத்தில் 3 மணி நேரம் வெயிட் பண்ண. ஸோ அதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவாக மாறிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க சிவகார்த்திகேயன் லைஃப் ஃபுல்லாக அந்த கரை இருக்கும் அப்படின்னு. ஒரு பக்கம் வந்து விஜய்க்கு எதிராக சிவகார்த்திகேயன் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி, அதுவும் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்கிறாரு, துப்பாக்கி வாங்கிட்டு நேரம் அங்கே போய் உட்காந்துருக்க தலைவா அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாங்க. இது எந்த அளவுக்கு அடுத்தடுத்த படங்களில் இது விழுகும்? அதாவது சிவகார்த்திகேயனுடைய சுயநலம் அவருடைய அறிவை மழுங்க வைத்து விட்டது. இந்த வார்த்தையை நான் மறுபடி கூட ரிப்பீட் பண்ண தயாராக இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, விஜய் தான் இவருக்கு வந்து கோட் படத்தில் வந்து ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு. அந்த துப்பாக்கி என்பது துப்பாக்கி இல்லை, படத்தில் தான் துப்பாக்கி. நீங்கள் வந்து படத்தை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா விஜயினுடைய நட்சத்திர அந்தஸ்து தான் அது. அதையே உங்ககிட்ட கொடுக்காரும் போது நீங்கள் காலம் முழுக்க அவருக்கு விசுவாசமாக இருந்திருக்கணும். இப்போ இந்த பராசக்தி விவகாரத்தை எடுத்துக்குவோம். இப்போ ரெட் ஜெயண்டோ டான் பிக்சர்ஸோ இந்த பராசக்தி படத்தை வச்சு விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியை எடுக்கும் போது இவர் என்ன பண்ணியிருக்கணும்னா, அதை குறுக்க விழுந்து தடுத்து இருக்கணும். ஓகே, அதை நீங்கள் பண்ணக்கூடாது, நான் அலோவ் பண்ண மாட்டேன். விஜய் சார் வந்து எனக்கு அண்ணன், எனக்கு குரு மாதிரி. அவருடைய கடைசி படத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை வந்து ஹானர் பண்ணணும், அவருக்கு போட்டியாக என் படத்தை இறக்காதீங்கன்னு சொல்லியிருந்தா விஜய் ரசிகர்கள் அத்தனை பேரும் காலம் முழுக்க சிவகார்த்திகேயனுடைய ஆதரவாளர்களாக மாறியிருப்பாங்க. இன்றைக்கி விஜய் வந்து சினிமா விட்டே அரசியலுக்கு போக போகிறாரு. அப்போ அவன் யாருக்கு விசில் அடிப்பான்? விசில் அடிக்க ஆள் கிடைக்காம தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இப்படி ஒரு வேலையை பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து காலம் முழுக்க அவன் தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. அதை வந்து இவர் யோசிக்க மறந்துட்டார். இவர் என்ன நினச்சாரு, கடைசி படத்தை நம்ம ஜெயிச்சதாக இருக்கணும். என்ன, விஜயனுடைய கடைசி படத்தை வென்ற சிவகார்த்திகேயன் அப்படின்னா நம்மளுடைய அந்தஸ்து பெருசாக வருமே அப்படிங்கிறதுனால இந்த சூழ்ச்சிக்கு அவர் உடந்தை ஆயிட்டார். அதனால விஜய் ரசிகர்களுடைய கோபத்துக்கு ஆளாகி இன்னைக்கு அவர்களுடைய நிரந்தர எதிரி ஆயிட்டார். இப்போ இந்த படத்துக்கு மட்டும் இல்லை, சிவகார்த்திகேயன் எதிர்காலத்தில் 100 படங்கள் நடித்தாலும் விஜய் ரசிகர்கள் இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. நன்றி.